ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான மட்டன் கறி எப்படி செய்யலாம் சொல்லி தர போறேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எல்லா வகையான டிஃபனுக்கும் இது வந்து நல்லா சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்துக்கும் இது நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இது எப்படி செய்யலாம் சொல்லி தரேன். வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு 10 முந்திரி, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு 3 கிராம்பு லைட்டா வறுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வறுத்தாச்சு. இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப இதை மிக்சில அரைச்சிடலாம் ஆற வச்சு. இப்ப காஞ்ச மிளகாய், முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வறுத்ததை ஆற வச்சு மிக்சியில தூள் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துருவோம். நல்லா தூள் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா குறைன்னு தூள் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதுல தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கலாம். இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா முந்திரி, காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப வாங்க ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ மட்டனை போட்டுக்கலாம். நல்லா மட்டனை வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் வந்து எண்ணெயில போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஏன்னா கொஞ்சம் அப்படி தெளிக்கும் அந்த சாரல். அப்படி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற முந்திரி, மிளகாய் இதையும் அரைச்சு போட்டுக்கலாம். அரைச்ச பேஸ்டையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க.
தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி முந்திரியிலேயே காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். மிளகாத்தூளும் போட்டிருக்கோம். அதனால பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி அரைச்ச தண்ணியை வந்து அதுல ஊத்திடலாம். நான் ஒரு 300 கிராம் தண்ணி ஊத்திருக்கேன். 300 ml தண்ணி ஊத்தியாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நீங்க வாங்கின மட்டனை பொறுத்து நீங்க விசில் விட்டுக்கோங்க. ஒரு வேளை முத்தின அடா இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா விசில் விட்டுக்கோங்க. இப்ப நான் 4 விசில் தான் விட போறேன். உங்க கறி நீங்க மட்டன் வாங்குறத பொறுத்து ஒரு 5 6 விசில் விட்டுக்கோங்க. அந்த குக்கர்ல மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேன்ல கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெயை வந்து சூடானதும் வெங்காயம் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஒரு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா மாறணும். அது வரைக்கும் நல்லா வந்து மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும். அதுதாங்க குக்கரும் இப்ப 4 விசில் வந்துருச்சு. சவுண்ட் கேக்குதுங்களா? இப்ப நான் குக்கர் விசிலையும் ஆஃப் பண்ண போறேன். வெங்காயமும் அதுக்குள்ள நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வந்துடுச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வதக்குனா நல்ல மொறுமொறுன்னு வெங்காயம் வதங்கிடும். நல்லா ஃப்ரை ஆயிடும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்ததும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம குக்கர்ல மட்டன் இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அதை திறந்து பார்ப்போம். 4 விசில் வச்சு மட்டன் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ அந்த வெங்காயத்துல இந்த மட்டனை போட்டுக்கலாம். ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. சூப்பரா நல்ல வாசனையா இருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்ல அந்த வெங்காயம் வறுத்த வெங்காயம் போடும்போது அதோட டேஸ்டே கிரேவியோட டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் லாஸ்ட்ல போட்டது. நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மணக்க மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. 2-3 மினிட்ஸ் கலரியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. செமையா இருக்கு பாருங்க. இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், டிஃபன் எல்லா டிஃபனுக்குமே இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். சுட சுட சாதத்துக்கும் போட்டு சாப்பிடும்போது செமையா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். டேஸ்டியான மட்டன் கிரேவி, மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் சமைச்சு பாருங்க. இது எல்லா டிஃபனுக்குமே இது ரொம்ப சூப்பரா இருக்கும்.
டேஸ்டாவும் இருக்கும். மதியானத்து ரைஸ்க்கு சாப்பிட்டுக்கோங்க, நைட்டுக்கு டிஃபனுக்கு சாப்பிட்டுக்கோங்க. செமையா இருக்கும் இந்த கறி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.